கண்டிப்பா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் ஈருயிரும் சேர்ந்து தழைத்து ஒரு உடலாய் உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம். ஆசா அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவரின் உள்ளும் புறமுமாக நிரம்பட்டும். இன்றைய தவத்திலும் சிந்தனையிலும் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் அனைத்தும் நமது வாழ்க்கை வள மேம்பாட்டிற்கும் ஆன்மீக மேம்பாட்டிற்கும் உதவ வேண்டி அவரது பொற்பாத கமலங்களை வணங்கி மகரிஷியோடு எண்ணத்தை கலக்க விட்டு இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், காலை மாலை வணக்கங்கள். இன்னைக்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சிகள்ல முக்கியமான ஒன்றான அகத்தவ பயிற்சிகள் இல்லைங்களா? மனவளக்கலை என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமையான வாழ்க்கை நல கல்வி நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் எளிமைப்படுத்தி மனமுவந்து நம்ம அனைவரும் இறை உணர்வும் அறநெறியும் பெற்று நிறைவாக வாழணும் அப்படிங்கிற ஒரே உயரிய நோக்கத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பயிற்சியில உடலுக்கான உடற்பயிற்சி, உயிருக்கான காயகல்ப பயிற்சி, மனதை வளப்படுத்துவதற்கான அகத்தவ பயிற்சிகள், குணநல பேறு பெறுவதற்கான அகத்தாய்வு பயிற்சிகள், கருமைய தூய்மை பெறுவதற்கான அருகுண சீரமைப்பு பயிற்சிகள், இறை உணர்வும் அறநெறியும் பெற்று வாழ்வதற்கான பிரம்மஞான பயிற்சிகள், பிறகு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வகையிலே அருள் நிதி எனும் பயிற்சி பெற்ற தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற வகையிலே மனவளக்கலை என்கின்ற ஒரு மாபெரும் நிதியை பெற்ற நாம் அனைவரும் அருளை நிதியாக பெற்றவர்கள் தான். அந்த வகையிலே இன்று மனதை வளப்படுத்தக்கூடிய அகத்தவ பயிற்சிகளில் சிறப்பு தவங்கள் என்ற ஒரு நிலையில மகரிஷி ஒரு 5 தவங்களை கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்றான 9 மைய தவம் பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 9 மைய தவம் முக்கியமாக ஆசானோடு அவரிடம் முறையாக கற்று பயின்று செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. இந்த இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே நம்ம 9 மைய தவம் எடுத்தவங்களாதான் இருப்போம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை யாராவது அந்த அகத்தாய்வு பயிற்சிகள்ல நேரடியாக 9 மைய தவம் தீட்சை பெறாதவர்களாக இருந்தால் இன்று கற்றுக்கொண்டு தயவு செய்து சீக்கிரமா நம்ம மன்றத்துல சென்று தவத்தை முறையாக பேராசிரியரிடமிருந்து குருவுடைய கருணையோடு பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் நம்ம செய்ய துவங்கலாம். இன்னைக்கு தியரியா நம்ம பார்க்கலாம். இந்த 9 மைய தவம் அதை மகரிஷி அழகா 9 நிலைகள்ல கொடுத்திருக்கிறாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞை, துரியம் என்று உடலுக்குள்ளே 7 மையங்களாகவும் உடலுக்கு வெளியே மனம் விரித்து பிரபஞ்ச களம் மற்றும் பேர் சுத்தவெளி என்ற 2 நிலையிலும் தவம் ஏற்றுகிறோம். இந்த 9 மைய தவத்தில் அம்மா சொல்லும் போது அழகா சொன்னாங்க. இந்த 9 மைய தவத்துல நம்ம மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் நம்முடைய ஆற்றலை எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். பழைய காலத்துல தவம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த குண்டலினி தீட்சை என்பது ரொம்ப எளிய முறையில் அமைக்கப்படவில்லை. அப்போ ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க இந்த மாதிரி குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுவதற்கு. அதற்கான படியாக அவர்கள் உபயோகித்தது மந்திரங்களை உச்சரித்தல் மூலமாக, மந்திர உச்சாடனங்கள் மூலமாக மூலாதாரத்திலிருந்து அந்த மந்திரத்தை அழுத்தமாக சொல்ல சொல்ல அது மந்திரமும் மூச்சோடு தொடர்புடையது. அந்த வகையிலே மூச்சோடு சேர்ந்து குண்டலினி மகாசக்தி முதல் மையத்திலிருந்து 2வது மையத்திற்கு மாறும். ஆனா அது குறிப்பிட்ட காலத்துல நடக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு முறை அதற்கு பல வருடங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம்.
அப்போ இந்த மாதிரி மந்திரங்களை உச்சாடனம் செய்து ஒவ்வொரு மையமாக முன்வழியாக ஏற்றுகின்ற பொழுது என்ன நடக்கும்னா, அவங்க உணவு எடுத்துக்கொள்வதில் கட்டுப்பாடா இருக்கணும். மேலும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதிலையும் கொஞ்சம் அவங்களுக்கு துறவு இருக்கணும். இல்லை என்றால் அந்த போதெல்லாம் அந்த உயிர் சக்தி திரும்பியும் கீழே இறங்கிடும். அப்ப திரும்பியும் அவங்க ஏத்துறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி காலத்துல இருந்து நம்ம இன்னைக்கு எவ்வளவு அழகா மகரிஷி இனி இந்த சங்கடங்கள் எவருக்கும் வேண்டாம் என்று முதல்ல நம்மளோட கருவை மூலாதாரத்திலிருந்து மாற்றி புருவ மையத்திற்கு எப்படி பண்ணி கொடுத்தாங்க மகரிஷி? ஒரு தேர்ந்த ஆசிரியர் குருவை தன்னோடு இணைத்து கொண்டு தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலை மகரிஷியோடு இறைநிலையோடு இணைத்து கொண்டு எப்படி ஒரு காந்தம் இரும்பு துண்டை இழுத்து கொண்டு வருகிறதோ அந்த அடிப்படையில் அந்த தவத்தை கற்றுக்கொண்டு இருக்கவர்களுடைய மூலாதாரத்தை தொட்டு அங்கிருந்து இரும்பு காந்தத்தை எடுத்துக்கொண்டு வருவதை போல முதுகுத்தண்டு வழியாக கொண்டு வந்து ஆக்ன சக்கரத்தில் நமக்கு வச்சுட்டாங்க. முதல்ல தீட்சை, ஸ்பரிச தீட்சை கொடுக்கின்ற பொழுது. அடுத்து துரிய தீட்சை என்று சொல்லக்கூடிய சச்சு தீட்சை கொடுத்தாங்க. அப்ப முதல்ல என்னவாச்சு? 5 புலன்களாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒரு புலன் என்கின்ற நிலையிலே தொடு உணர்வு என்கின்ற உணர்வு மட்டும் இருக்கின்ற அளவிலே மன அலை சுழலை குறைக்கக்கூடிய பயிற்சி ஆக்னை தவம். அப்ப அடுத்தது துரிய தவம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுக்கப்படும் பொழுது இந்த சிறப்பு தவங்களை கொடுக்க துவங்குகிறார்கள். அப்ப உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்களை சரி பண்ணக்கூடிய பஞ்சேந்திரிய தவம். அடுத்தது விஞ்ஞானமய கோஷத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கைக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் தேவை இல்லைங்களா? யோகம் என்றாலே இணைதல் என்றுதான் பொருள். அந்த வகையிலே நமக்கு பஞ்சபூத நவகிரக தவத்தை கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து நம்மளோட கர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க வழி செய்து நம்மை புனிதனாக்கும் பயிற்சி 2ஆம் நிலை அகத்தாய்வுல உட்கார்றோம். கொஞ்சம் நம்ம தூய்மை அடைஞ்ச நிலையில இந்த ஆன்மாவை, இந்த உயிரை ஆனந்தமய கோஷத்தோடு இணைத்து கொள்ளக்கூடிய அந்த துரிய அதீதம், துரியத்தினுடைய உச்சகட்ட நிலையான துரியாதீத தீட்சை, அது ஞான தீட்சையாக கொடுத்துட்டாங்க. அப்புறம்தான் மகரிஷி இந்த சிறப்பு தவத்துக்கு வராங்க. ஏனென்றால் நம்ம புலனால பார்க்க முடியாத, பார்த்து பழகி இராத, பாவித்து அனுபவிக்கக்கூடிய இறைநிலையோடவே ஒன்றுங்க அளவிற்கு இந்த மனதிற்கு பக்குவம் வந்த பிறகு உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சக்கரங்களை ஆக்டிவேட் செய்யறது என்பது ரொம்ப சுலபமாக இருக்கும். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரிங்க. ஒருவேளை கேட்கலன்னா எனக்கு மெசேஜ் கொடுங்க ஐயா. கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த வகையில நம்மள துரியாதீதத்தோடு இணைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மனதிற்கான பயிற்சி கொடுத்த பிறகுதான் மகரிஷி 9 மைய தவத்தை நமக்கு 3ஆவது நிலை அகத்தாய்வுல நமக்கு கொடுக்கறாங்க. அந்த 1 மாதமோ 2 மாதமோ முதல் நிலை 2ஆவதற்கும் 3ஆவது அகத்தாய்வுக்கும் இடையில் உள்ள காலகட்டத்துல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு மனதிற்கு பழக்கி அந்த அரிதுயில் நிலை, சப்டில் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தீட்டா நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு மனம் நுண்ணிய நிலைக்கு சென்றுவிடும். அப்போது அந்த நுண்ணிய நிலைக்கு செல்கின்ற அளவு மனதிற்கு பழக்கம் ஏற்பட்ட பிறகுதான் இந்த சிறப்பு தவத்துல அழகா உடலுக்குள்ளே பார்க்கக்கூடிய பயிற்சியை நமக்கு கொடுக்கறாங்க. அப்போ மனது ரொம்ப சுலபமா ஒரு ஆதாரத்திலிருந்து இன்னொரு ஆதாரத்தை பாவிப்பது என்பது இயல்பாக இருக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அடைய முடியாமல் உடம்புல மனதுல கோளாறு கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருந்த காலகட்டம் போக இன்று அழகாக இல்லறமும் துறவரமும் இணைந்த உயர் அறம் கொடுத்திருக்காங்க மகரிஷி. இல்லத்தில் இருந்து கடமை செய்தே இறைவனை அறியும் முறை கொடுத்திருக்காங்க. அப்ப மகரிஷிய போல ஒரு மாபெரும் குரு இந்த உலகத்துல இருக்க முடியுமா என்பது முடியாது என்றுதான் நம்ம மனதுக்குள்ளே தோன்றுகிறது. அவ்வளவு எளிய முறையில் நமக்கு
மிகச் சிறப்பான ஒரு பயிற்சி முறையை கொடுத்த குருவிற்கு முதல்ல நம்ம மனமாற நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். குருவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மூதாதையர்கள் செய்த நற்பதிவின் விளைவாக தான் இவ்வளவு ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு சிறப்பான குருவிடத்திலே நம்ம இணைத்து கொண்டு இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அளவுக்கு நம்முடைய பதிவுகளில் நேர்மறையான எண்ணங்கள் இருப்பதுதான். அப்ப நம்முடைய மூதாதையர்களுக்கும் இறைநிலைக்கும் குருவுக்கும் நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அப்ப அந்த வகையிலே இந்த 9 மைய தவத்துல என்ன இன்னும் குறிப்பா நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த உடலியல் தன்மையும் உளவியல் தன்மையும் இணைந்ததுதான் இந்த 9 மைய தவம். உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் என்று சொல்கிறோம். அதை மெய்ஞானம் 7 சக்கரங்கள் மையங்கள் என்று சொல்கிறது. ஆனால் உடலியல் தன்மையின் வைத்து பார்க்கும்போது மருத்துவம் அந்த உடலினுடைய அனாட்டமி உடற்கூறு விதியின்படி அந்த ஒவ்வொரு சக்கரங்கள் அமைந்துள்ள இடத்திலும் ஒரு நாளமில்லாத சுரப்பி அமைந்திருக்கிறது. அந்த நாளமில்லாத சுரப்பிகள் இந்த உடல் முழுவதும் எவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஆராய்ச்சி பார்த்த மகரிஷி ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாங்க இந்த 9 மைய தவத்தை. எப்போதுமே இந்த நாளமில்லாத சுரப்பிகள் என்ன வேலை செய்கிறது என்று பார்த்தோமானால், நமது உடலில் ஏற்படக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலை உடல் வினை ஆற்றலுக்கு ஏற்ப, பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ப அதை கெமிக்கல்களாக, ரசாயனங்களாக மாற்றி தரும் செயல்களை இந்த நாளமில்லாத சுரப்பிகள் செய்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளமில்லாத சுரப்பியிலிருந்தும் சுரக்கக்கூடிய செக்ரியேஷன் திரவங்கள் ஹார்மோன்ஸ் அல்லது என்சைம்ஸ் சொல்லப்படுகிறது. அந்த என்சைம்ஸும் ஹார்மோன்ஸும் நம்மளோட ஜீவகாந்தத்தை திணிவுபடுத்தி அதை ரசாயனமாக, கெமிக்கலாக மாற்றி கொடுக்கிறது. அப்ப உயிராற்றலான ஜீவகாந்தம் ரசாயனமாக மாற்றப்பட்டதால் இத உயிர் ரசாயனம் அல்லது உயிர் வேதிப்பொருள், பயோ கெமிக்கல் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம பார்த்திருக்கோம், காந்தத்தினுடைய தன்மாற்றத்தினால இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்பதில் காந்தத்தினுடைய அடர்த்தி அதிகமாகி மாற்றம் பெறும்போது நம்ம இந்த 5 தன்மாத்திரைகளாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த அழுத்தம், ஒலியில சுவை, மனம் என்ற நிலையில் ரசாயனமாக மாற்றம் பெறுவதை அறிகிறோம். அப்ப அந்த அடிப்படையில் நாளமில்லாத சுரப்பிகள் ஜீவகாந்தத்தை உயிர் ரசாயனமாக, பயோகெமிக்கல்ஸாக மாற்றி தருகின்றன. அப்போ அது மட்டும் செய்யல, இந்த நாளமில்லாத சுரப்பிகள் இந்த உணவு பொருளை ஜீரணிப்பதிலும், உணவில் அந்த 7 தாதுகள் பிரிக்கப்படுகிறது இல்லையா, அந்த மாதிரி சத்து பொருட்களை பிரிப்பதிலும், உடல்ல ஏற்படக்கூடிய மெட்டபாலிக் அண்ட் கேட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க, வளர் மற்றும் சிதை மாற்றங்களை அனைத்தையும் நடத்தக்கூடியது இந்த பயோகெமிக்கல்ஸ் தான். அப்போ இந்த பேரறிவாக இருக்கக்கூடிய இறைநிலை என்ன பண்ணிருக்கு, நம்முடைய மனதை இந்த பிசிகோநைட்டிக்னு சொல்லுவாங்க, இந்த உடல் இயக்கத்திற்கு ஏற்ற ரசாயனங்களை உருவாக்கத்தக்க வகையில் உடலில் அந்தந்த இடங்களில் நாளமில்லாத சுரப்பிகளை அமைத்து உடலை நடத்துகின்றது. இது ஒரு வியக்கத்தக்க விஷயம். இந்த நாளமில்லாத சுரப்பிகள் அமைந்துள்ள இடங்களையே தத்துவ ஞானிகள் சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த நாளமில்லாத சுரப்புகளில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இரத்த ஓட்டத்துல கலந்து உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் சென்று அடைகிறது. அங்கே பலவிதமான செயல்களை செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்தது அது. உடலில் உள்ள சர்க்கரை அளவை சமன்படுத்துது, உப்பினுடைய அளவை சமன்படுத்துது, சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உடலை பாதுகாக்கிறது. இந்த மாதிரி இந்த 7 சுரப்பிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு செயல்படும் தன்மை உடையது. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, மூலாதாரத்துல செக்ஷுவல் கிளாண்ட் இருக்குது, அங்கே சேர வேண்டிய திரவமானது மற்ற சுரப்பிகளுக்கும் நாளங்கள் மூலமாக சென்றடையும். அதே போல பான்கிரியாஸ்ல சேரக்கூடிய அபரிமிதமான திரவம் அதை வெளியேற்றுவதற்கு மற்ற 6 சுரப்பிகளும் துணையாக நின்று ஆற்றலை தந்து சமன்படுத்தும். இதுல ஏதாவது ஒரு சுரப்பி பலவீனம் அடைந்தாலோ அல்லது பழுது அடைந்தாலோ அதனால் ஏற்படக்கூடிய சக்தி இழப்பை சரி செய்ய மட்டுமல்லாமல் மற்ற சுரப்பிகளும் அதனால் பாதிக்கப்படாமல் அது பார்த்து கொள்கிறதாம். அப்ப அதனாலதான் இந்த நாளமில்லாத சுரப்பிகளுடைய செயல்களை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், மின் மாற்றியோடு மகரிஷி ஒப்பிட்டு சொல்றாங்க.
இப்போ மின்சாரம் ஒரு இடத்துல உற்பத்தி செய்யப்படுகிறது, வேறு இடத்துக்கு மின் கம்பிகள் மூலம் ரொம்ப தூரம் கொண்டு செல்லப்படுகிறது. அப்போ என்ன ஆகுது, கம்பிகள் மூலம் வெகு தூரம் கொண்டு செல்லப்படும் பொழுது மின்சாரம் விரயமாகி இறுதி நிலையில் அதனுடைய அழுத்தம் குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும், இதனால மின் விளக்குகளோ மின் சாதனங்களோ இயங்க தேவையான அந்த பிரஷர் மின் அழுத்தம் கிடைப்பதில்லை. அதற்காக என்ன பண்றாங்க, அந்த பாதையில டிரான்ஸ்பார்மர்ஸ பொருத்திடுறாங்க. இந்த மின் மாற்றிகள் என்ன பண்ணுது, வருகின்ற மின்சாரத்தை வாங்கி சீரான மின் அழுத்தத்தில் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கின்றது. இதே வேலையதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 நாளமில்லாத சுரப்பிகளும் செய்து கொண்டிருக்கிறது, மின் மாற்றிகள் போல. இப்போ அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை மகரிஷி எவ்வளவு அழகா உடலியல் கூறோட இணைத்து அதை உளவியல் தன்மையாக மாற்றி இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது கூடவே உடலியல் நன்மை கிடைக்குது, உளவியல் நன்மை கிடைக்குது. இப்ப நம்ம சொன்னது பூரா பொதுப்படையான நாளமில்லாத சுரப்பிகளை பற்றிய பதிவுகள் மட்டுமே. இப்போ இந்த மூலாதாரத்திலிருந்து எழும்புகிறது இல்லையா ஆற்றல், அந்த ஆற்றல் சாதாரண மனிதனுக்கு கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறதா, அவனுக்கு தெரியாமலே. இப்ப உதாரணமா நம்ம பார்த்தோம்னா, இப்போ யுஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் கூட இங்க இருந்து போனவங்க தானே, அவங்களும் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் தெரிஞ்சவங்க தான். அந்த காலத்துல துணிய கல்லுல துவைப்பாங்க, பார்த்திருக்கோம் நம்ம எல்லாருமே. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு முறை அந்த கல்லுல அந்த துணியை அடிக்கும் பொழுதும் உஸ் உஸ்ன்னு ஒரு சத்தத்தை கொடுத்து கொண்டே துணியை துவைப்பாங்க, நம்ம பார்த்திருக்கோம். அதே போல இப்போ மூட்டை தூக்குறாங்க பாருங்க, ஒரு லாரியில இருந்தோ ஒரு பெரிய இடத்துல இருந்தோ மூட்டையை தூக்கி முதுகுல போடும் பொழுது ஒரு சப்தத்தை கொடுத்து கொண்டு அவங்க அந்த பளுவை அவர்கள் முதுகுக்கு மாற்றுவாங்க. அந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி மேலே ஏறும். ஆனால் அவர்கள் அதை தெரிந்து செய்வதில்லை. இந்த படகு போட்டி நடக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், அந்த கேரளால காலிக்கட்ல எல்லாம் நடக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அந்த கைக்கு வேலை கொடுத்து அந்த துடுப்புகளை வைத்து போட்டு கொண்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டு பாடி ஒரு சப்தத்தோடையே செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவங்களுக்கும் அந்த ஆற்றல் கிடைப்பதற்கு குண்டலினி சக்தி மேலே ஏறுகிறது. ஆனால் அவர்களுக்கு அது தெரிவதில்லை. அவர்களுக்கு அந்த மூலாதாரத்திலிருந்து ஏறுவது விழிப்பு உணர்வோடு செய்வதில்லை, அதனால் அது தவமாக தோன்றவில்லை. ஞானிகள் மட்டுமே இந்த உயிர் சக்தியை மூலாதாரத்திலிருந்து துரியம் வரை ஏற்றி செல்வதற்கு தவத்திற்கு மேற்கொண்டார்கள். இதத்தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான. அது ராஜாஜி அவர்கள் எழுதிய பாடல். அதுல ஒரு வரி இப்ப எனக்கு இந்த நிமிஷம் தோணுது, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படி இறைவன் மறைவாக திரையின் பின்னே உடலுக்குள்ளே இருக்கிறான், உடலுக்கு வெளியே இருக்கிறான், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அவனை மறைவோதும் ஞானியர் மட்டும்தான் கண்டு கொடுத்திருந்தார்கள். இப்போது மகரிஷி அந்த மறை ஞானத்தை நமக்கும் கொடுத்து விட்டார். அப்ப அந்த வகையிலே மனிதன் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் எழுப்பி எழுப்பி கொண்டு சென்று தவம் செய்து மூளை செல்கள் வரை பரவ விட்டு மனிதனுடைய உடல் மற்றும் மூளையின் திறமையை அதிகரித்து கொள்ளக்கூடிய இந்த 9 மைய தவத்தை மகரிஷி நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த மையத்தினுடைய ஒவ்வொரு மையத்தையாக நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் பிரதீபையா. எனக்கு டைம் எவ்வளவு நேரம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? 1 மணி நேரமா? ஆமாங்கம்மா, வாழ்க வளமுடன். நம்ம 7 மணி வரைக்கும் பண்ணலாங்கம்மா, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குதுங்கம்மா. அப்புறம் சரிங்கய்யா, சரிங்கய்யா, ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சுடுறேங்கய்யா. இப்ப சொன்னதுனால இது வரைக்கும் நம்ம முழுமையா பார்த்த விஷயத்தை தான் இப்ப தனித்தனியாக நம்ம பார்க்க போறோம். முதல்ல மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய முதல் மையமாக இது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இது எல்லாமே தெரிஞ்சதுதான், திரும்ப திரும்ப நம்ம மனதுக்குள்ள பதித்துக் கொள்கிறோம். இதுல மண்ணுக்குரிய இடம் என்று ஒரு விஷயம் நம்ம யோசிச்சிருக்கோம். அப்பயே ஐயா கூட அந்த கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டி பொருளையும்
மண் என்று சொல்கிறோம். ஆனா உண்மையில் அது எப்படி இருக்குதுங்க, நம்ம உடம்புல எலும்பாக, சதையாக, கெட்டி பொருளாக இருக்கிறது. ஆனால் நம்ம அடையாளப்படுத்துறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று அடையாளப்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றுவது பிறப்புன்னு ஔவையார் சொன்னாங்க. அப்போ வெளியிலே பூமியினுடைய மேல் பரப்பிலே இருக்கக்கூடிய மண் என்பது நிலம் என்று சொல்கிறோம். அதே பரமாய சக்தியில் அந்த பஞ்சமா பூதம் நம்ம உடலுக்குள்ளே கெட்டி பொருளாக, சதையாக, எலும்பாக இருக்கிறது. அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்டி பொருளுக்கு மையம் தான் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மையம். அப்ப நம்ம தவம் செய்யும் பொழுது நமக்கும் அந்த மண்ணுக்கும் உரிய தொடர்பு கிடைக்கும். மூலாதார தவத்துடைய பலன்கள் சொல்லும் போது பூமியினுடைய ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, புதை பொருள் ஆராய்ச்சி பற்றி பார்க்கக்கூடியவர்கள் இந்த சாந்தி தவம் நல்லா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா பஞ்சபூத நவகிரக தவத்துல நம்ம அந்த மண் என்கின்ற பூமியின் மேலே இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தவம் செய்யறோம். அப்போ இந்த மைக்ரோசம்மை விட்டுட்டு அந்த மேக்ரோசம் என்று சொல்லக்கூடிய அந்த பூமியின் மேலே, அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நிலத்து மேல மனசு வச்சு தவம் பண்ணோம்னா நமக்கு நிலத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த தவம் நல்லா செய்ய செய்ய ஒரு தடுக்கி கூட நம்ம கீழே விழ மாட்டோம்னு சொல்லுவாங்க. நிலம் நம்மை தாங்கி கொள்ளும், அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு சொன்னாங்க இல்லைங்களா? நம்ம இந்த தவம் பண்ணி பண்ணி நிலத்துக்கும் நமத்துக்கும் இடையே உள்ள அந்த இணக்கம் ஏற்பட்டுட்டோம்னா நம்ம ஒரு சைக்கிள்ல போகும்போதோ கார்ல போகும்போதோ எல்லா இடத்திலும் அந்த நிலம் என்பது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் நடந்து செல்லும் போதான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வகையிலே இதை மண்ணுக்குரிய இடமாக பார்க்கிறோம். இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இந்த மூலாதாரத்துல என்னன்னா, இந்த தவம் கற்றுக்கொள்வது கூட ஏதோ ஒரு நிலையில் மனிதனுக்கு ஒரு தன்முனைப்பை கொடுக்கும். முதல்ல நம்ம எல்லாருமே தவம் கற்றுக்கிட்ட அன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மனதுக்குள்ளே ஒரு லேசான ஒரு போதையை கொடுத்திருக்கும். அப்ப அதை சரி செய்யக்கூடிய, சமன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் தவ பயிற்சியில முக்கியமான சாந்தி தவம்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ இது எப்படி ஒரு வண்டி ஓட்டும் போது முக்கியமா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பிரேக். அந்த பிரேக்கை எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு வாகனத்தை சரியாக நம்மால செலுத்த முடியும். அந்த வகையிலே இந்த உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த இயக்கத்தை சரியாக பராமரிப்பதற்கான ஒரு எர்த்து மாதிரி, ஒரு மின்குறுக்கு இல்லாமல் உடலில் மின்சார காந்தம், ரசாயன காந்தம் அனைத்தும் ஜீவகாந்தமாக மாறி உடம்பை வழி நடத்துவதற்கான மையமாக பார்க்கப்படுகிறது. தவக்கனல் மிகுதியை தணிக்கும். இதனுடைய நிறமாக பார்க்கக்கூடியது சிவப்பு நிறம் என்று சொல்கின்றார்கள். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், நிலம் எப்படி நிறம் அப்படின்னு சொல்லிட்டு. மகரிஷி அதற்கு ஒரே ஒரு பாடல் சொல்றாங்க, அதை மட்டும் சொல்லிடுறேன். அதற்கான விளக்கம் வேறு ஏதோ ஒரு சமயத்தில் நான் கொடுக்க முடிஞ்சா கொடுக்குறேன். உடலுக்குள்ளே தவம் செய்ய செய்ய சப்தம் கேட்கும், நிறம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நித்த தவம் ஆற்றும் போது நீ காண நேரிடும் பல்விந்தை உன்னுள் இரத்த சுழல், காற்று சுழல், உணவினின்று ரசம் பிரித்தல், ஜீரணித்தல், இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். இதன்றி உடலில் சூடு அதிகமாக சப்தமுடன் பலவர்ண ஒளிகள் தோன்றும். சரீராமை பொக்க இவை குறையும் கூடும்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. அப்போ இந்த வானவில்லோட நிறமாக சொல்றோம் இல்லைங்களா, விப்ஜிஆர் வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் அந்த 7 நிறங்களும் இந்த 7 மையங்களோடு தொடர்புடையது. அப்போ துரியத்துல தொடங்கி வயலட்ல இது ரெட் என்று சொல்லக்கூடிய கடைசியாக. அப்போ இதற்கான நிறம் சிவப்பு நிறமாக சொல்லப்படுகிறது. இன்னும் இசையோட இணைச்சு பார்த்திருக்கிறாங்க, அது ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் இசையால தானே ஒரு சக்கரத்துல இருந்து குண்டலினிய மேலே ஏத்தினாங்க. அந்த வகையிலே இது அந்த ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்லக்கூடிய 7 ஸ்வரங்களையும் முதல்ல சா என்கின்ற அந்த முதல் ஸ்வரம் மூலாதாரத்தில் மனம் வைத்து சொல்லும் பொழுது அதற்கான ஸ்வரஸ்தானம் சரியாக நிலைக்கும். அதே மாதிரி கீழே இருந்து மேல போயிட்டு மேல இருந்து கீழே வர்றது ஆரோகணம் அவரோகங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. அந்த வகையில் உளவியல் தன்மைகளை பார்த்துட்டோம். இப்ப உடலியல் தன்மைகளாக இந்த முக்கியமான மூலாதாரத்துல இருக்கக்கூடிய, அங்கே அமைந்திருக்கக்கூடிய நாளமில்லாத சுரப்பி, பாலுணர்வு சுரப்பி, இதிலே வெளிவரக்கூடிய ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன்,
ப்ரொஜெஸ்ட்ரான் என்று சொல்லக்கூடியது இரண்டும் பெண்களுக்கும், டெஸ்டோஸ்ட்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் ஆண்களுக்கும் உற்பத்தி ஆகிறது. இது முக்கியமாக இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இரண்டும் கரு உருவாவதற்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதாந்திர பிரச்சனைகளுக்கும் மெனோபாஸ் ஆரம்பமாகும் அதற்கெல்லாம் முக்கியமாக சரிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறது இந்த ஹார்மோன்கள். ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்ட்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் உயிரணுக்கள் உற்பத்தி செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. மேலும் முழுமையாக உடல் நலம் காக்கக்கூடிய ஒரு பொதுப்படையாக உடல் நலத்தை காப்பதற்கு நம்ம தூக்கமின்மையால ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா அந்த சமயத்துல நமக்கு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த இருக்கக்கூடிய சாந்தி தவம் செய்யும் போது கிடைக்கும். மேலும் இச்சையின்றியே ஒன்றாய் வந்தோம், இச்சை இருக்கதான் செய்யும் சொல்லியிருக்காங்க. அந்த பாலுணர்வு நாட்டத்தை முறைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த பாலுணர்வு சுரப்பியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பண்ணுது. அந்த தவம் செய்யும் பொழுது நமக்கு அதுலயும் ஒரு அளவும் முறையும் கிட்டும். மேலும் முதுமையில் ஏற்படக்கூடிய அமைதியின்மை, அவர்களுக்கு நிறைய பேரை ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்கோட ஒரு பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த தவ பயிற்சிகள் கொடுக்கப்படும் பொழுது ஒரு தைரியமும் ஒரு மனோதிடமும் அவர்களுக்கு கிடைக்கும். இதுதான் இதனுடைய உடலியல் தன்மையாக பார்க்கப்படுகிறது. தவ பலன்களாக நம்ம சொல்லிட்டோம். நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறது. சாதாரணமாக நமக்கு ஒரு உடல் வலி, தலைவலி, காய்ச்சல், ஒரு அஜீரணம், ரத்த அழுத்தம் எல்லாம் இருக்கும்போது, மலச்சிக்கல்லாம் இருந்தா இந்த சாந்தி தவம் செய்ய செய்ய குணமாகிறது. ஏன்னா உயிருடைய இயக்கம் சீராகிறது. மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த மையம் இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. அடுத்து நாம பார்க்கக்கூடிய மையம் சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மையம். இது அமைந்துள்ள சரியான இடம். இந்த எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் உடலுக்கு உள்ளே கடந்து பார்க்க வேண்டியவை. இது வெளியே தொட்டு உணர்த்தக்கூடியது அல்ல, உடலுக்கு உள்ளே கடந்து நமக்கு உள்ளே ஒரு இன்னும் சொல்ல போனா அந்த முதுகுத்தண்டினுடைய நடுபாகத்துல ஒரு கண்ணாடி டியூப் இருக்கிற மாதிரி நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டோம். அந்த டியூப்ல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாளமில்லாத சுரப்பிகள் அமைந்துள்ளது. அப்போ இந்த சுவாதிஷ்டான மையம் தொப்புளிலிருந்து 4 அங்குலம் கீழே உள்முகமாக அமைந்துள்ளது. இந்த சுவாதிஷ்டான மையம் பஞ்ச பௌதீக பிரிவுகளில் நீருக்குரிய இடம். உடல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்திற்கு நீரு, அதுதான் நம்ம உடம்புல நீராக அமைந்திருக்கிறது. அதற்கான ஒரு மையமாக பார்க்கப்படுகிறது சுவாதிஷ்டானம். இதனுடைய நிறம் ஆரஞ்சு நிறமாக இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய ஸ்வரங்களாக பார்க்கக்கூடியது ரீ என்று சொல்லக்கூடிய இரண்டாவது சுரமான ரிஷபம் என்று சொல்வார்கள் நினைக்கிறேன், சரியா என்று தெரியல. சச்சமம் ரிஷபம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இரண்டாவது ஸ்வரத்தை அந்த இடத்துல இருந்து உச்சரிக்கும் போது சரியான ஸ்வரஸ்தாமம் நம்மளால பிடிச்சுக்க முடியும். எடுத்தது உடலியல் தன்மைகள் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி. இந்த சுரப்பியினுடைய பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 உறுப்புகள் அமைந்துள்ளது. கார்டெக்ஸ், மெடுலா என்று சொல்லக்கூடிய 2 அமைப்பாக அது அமைச்சிருக்கு. அதோட கிராஸ் செக்ஷன் பார்க்கும் பொழுது இதுல உற்பத்தியாகக்கூடிய ஹார்மோன்கள் அட்ரினலின், நார் அட்ரினலின் என்று சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகிறது. இதுல இருந்து வரக்கூடிய இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு விரல் நுனியை விட சிறிதாகத்தான் இருக்குமா. ஒரு 3 கொம்புகளோடு கூடிய ஒரு தொப்பி போல இருக்குமா இந்த அட்ரினல் சுரப்பி. இந்த ஹார்மோன்கள், இதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் குறைந்துருச்சுன்னா நமக்கு சோர்வு, சோம்பல், பிராணவாயு குறைதெல்லாம் ஏற்படும். அதுவே அதிகமாக உற்பத்தி ஆச்சுன்னா ரத்த அழுத்தம் அதிகமாகி அதுல பித்த நீர் என்று சொல்லக்கூடிய பைல்ஸ் அந்த சொல்லுவாங்க, அமிலத்தன்மை அதிகமாக ஏற்படும். ஆனால் இதுல இருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ அதனால அப்படி ஏற்பட்டதுன்னா உடனே அவங்களுக்கு ஆர்டிபிஷியலா அந்த ஹார்மோனை உள்ள செலுத்தினால்தான் அவங்க உயிர் தப்பிக்க வாய்ப்பு இருக்கக்கூடியது. இந்த உடலில் உள்ள உறுப்புகளிலேயே அதிகமான இரத்த குழாயை வைத்திருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த அட்ரினல் சுரப்பி, கார்டெக்ஸ் அண்ட் மெடில்லா என்று சொல்றார்கள். இது இரத்த ஓட்டத்தை சரி செய்து பித்த நீர் உற்பத்தியை சீரமைக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த அட்ரினல் சுரப்பி செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு இழப்பு ஏற்படும் போது நம்ம வீட்லயோ இல்ல எங்கேயோ நம்ம குடும்பத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்படுகிறது, இல்ல நமக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த மாதிரி சமயத்துல நமக்கு பசி என்கின்ற உணர்வு வராமல் அந்த
உணவுக்கு தேவையான விஷயத்தை இது கொடுத்து கொண்டே இருக்குமா. ஆனா அது ரொம்ப நேரம் கொடுக்காது. நீங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்டோட ஒரு படபடப்பு குறைந்து நம்ம மனம் நார்மல் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரத்திலே நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பசிங்கிற உணர்வே நமக்குள்ள இருக்காது. அதற்கு காரணம் இந்த அட்ரினல் சுரப்பி, இறை கருணை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். மனிதனுடைய மனத்தோட சம்பந்தப்படுத்தி அவனுடைய நடவடிக்கைகளினால் அந்த உடம்புல கூட கோளாறு வரக்கூடாது என்ற அளவிலே இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கார்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பிரிவுல உள்ள செல்கள் பாதிக்கப்பட்டு ஹார்மோன் சுரக்கிறது தடைப்பட்டானா தோலில் உள்ள நிறம் மாற்றம் அடையும். அப்போ ரத்த சோகை, தளர்ந்த சதைகள், குறைந்த ரத்த அழுத்தம் இதெல்லாம் தோன்றும். அப்போ இந்த அட்ரினல் சுரப்பியில நாம தவம் செய்ய 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 என்ன கிடைக்கும் நமக்கு? சுறுசுறுப்பு, தைரியம், ஆற்றல், கூர்மையான அறிவு அனைத்தும் கொடுக்கக்கூடிய இந்த அட்ரினல் சுரப்பிய நம்ம ஒவ்வொரு முறை தவம் செய்யும் பொழுதும் உடலியல் தன்மையும் உளவியல் தன்மையும் நமக்கு நன்மை தரட்டும் என்ற எண்ணத்தோடு செய்யும் பொழுது அட்ரினல் சுரப்பியினுடைய இயக்கம் சரியாக பாதுகாக்கப்படும். இந்த தவத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் என்று சொல்வார்கள். புலன்களுக்கு அப்பாலான அறிவு. எப்போதோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நமக்கு உள்ளுணர்வாக தோன்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் இந்த தவம் செஞ்சா கிடைக்கும். மேலும் ஒரு விஷயம், ஆவிகளுடைய தொடர்பு, தொற்றுதல், தாக்குதல் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அது யாருக்குன்னா அதை கொண்டு ஒரு எதிர்மறையான செயல்களை செய்ய விரும்பக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல ரொம்ப தவம் செய்து அந்த மாதிரி ஒரு தீய பதிவுகளுக்கு அவங்க வேலை செய்வாங்க. நமக்கு அது தேவையில்லை. மகரிஷியே சொல்லியிருக்காங்க, சிறிது நேரம் தவம் ஏற்றுகிறோம், நல்லா அருட்காப்பு போட்டுட்டு குருவை நம்மோடு இணைத்து கொண்டுதான் நம்ம தவம் செய்யறோம். அதனால நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. இந்த தவம் இந்த அட்ரினல் சுரப்பியை பாதுகாப்பதற்கும் நமக்கு கூர்மையான அறிவு, சுறுசுறுப்பு, தைரியம் கிடைப்பதற்காக மட்டுமே தான். இதுல ஒரு 2 நிமிஷம் தான் தவம் செய்யறோம். ஆனா அதனால இதை பற்றி அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, குரு நம்முடன் இருக்கையில். இந்த வகையில் சுவாதிஷ்டானத்தினுடைய தன்மைகளை பார்த்தோம். அடுத்து மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய 3வது மையம். இந்த 3வது மையம் நெருப்புக்குரிய மையம். இது கரெக்டா தொப்புள் இருக்கக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கிறது. இத சோலார் பிளக்ஸஸ் என்று சொல்வார்கள். நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்தோம்னா உடம்புல சூடு இருக்கு, ஜுரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ வந்தா நம்ம வீட்டுல வயசானவங்க பாத்தீங்கன்னா கழுத்துல எல்லாம் தொட்டு பார்க்க மாட்டாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா தொப்புள்ள தொட்டு தான் பார்ப்பாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த காலத்துல நுண்ணுணர்வாக கிடைச்ச விஷயம் நெருப்புக்குரிய உடம்பிலுடைய சூட சரியாக விநியோகிக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த மணிப்பூரகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உடல் இயக்க சக்தியை சரியா உடல் முழுவதும் பராமரிக்கக்கூடிய விநியோகிக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலையை இந்த மணிப்பூரக மையம் செய்கிறது. இதனுடைய தன்மைகள் நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். கலரும் அதே மாதிரி இந்த இசையோடு கூடிய விஷயம் அடுத்தடுத்த சாரி கா என்று சொல்லக்கூடியதும் அதே மாதிரி கலர்லயும் அந்த விஜயார நம்ம கடைசியா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்தந்த நிறம் தான். சோ அந்த வகையில அடுத்தது உடலியல் தன்மைகள். ஏனென்றால் இந்த உளவியல் தன்மைகள் நம்ம நிறைய கேட்கிறோம். அதனால அதாவது சாதாரணமாக பேராசிரியர்கள் பேசும்போதோ நமக்கு உளவியல் தன்மைகளை பத்தி நிறைய கொடுத்திருக்காங்க. ஆனா உடலியல் தன்மைகள் மட்டும் இந்த விஷன் பாட வகுப்புகள்ல மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அதிகமா மகரிஷி அதுல கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம அதுக்கு கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உடலுக்குள்ளே தவம் ஏற்றும் போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் நானு. அடுத்தது மணிப்பூரக மையம். அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாளமில்லாத சுரப்பி கணையம் என்று சொல்லக்கூடிய பான்கிரியாஸ். இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன் இன்சுலின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை குளுக்கோஸினுடைய அளவை சரியாக நிர்வகிக்கக்கூடிய வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறது. இன்சுலினுடைய குறைபாடை தான் நம்ம என்ன சொல்றோங்க, நீரிழிவு நோய் என்று சொல்கிறோம். இன்னைக்கு சுகர்னு சொல்றோம். அதுக்கு நிறைய பேர் கொடுத்து அதை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இவன் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கூட அந்த நோயினுடைய தாக்குதல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்தான் இது. அப்போ அதை மாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு மனவளக்கலையில மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. இனிமேல் இந்த இளைய வயதுல இருக்கக்கூடியவங்க இந்த பயிற்சிகளை முறையாக செய்து அந்த கருமைய பதிவுல அந்த
கருமையத்தின் வழியே அந்த நோயினுடைய தாக்கம் இருந்தால் கூட இந்த பிறவியில் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த தவத்தை நிறைய செய்ய செய்ய அந்த பாங்க்ரியாஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடை நம்ம சரியா செய்துக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல 2 வகையான நீரிழிவு நோய் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று பாங்க்ரியாஸ்ல இன்சுலினோட சுரப்பு குறைச்சலாக இருக்கும். அதுதான் நம்ம இப்ப பொதுப்படையாக நிறைய பார்க்கக்கூடிய நீரிழிவு நோயாக அமைந்திருக்கிறது. அதற்கு தான் நம்ம மறு உந்து சக்தியாக ஒரு சப்ஸ்டியூட்டா இன்சுலினை மாத்திரையாகவோ ஊசியாகவோ உள்ளே செலுத்தி அது செய்ய வேண்டிய வேலையை இந்த மருந்து செய்து கொண்டிருக்கிறது. அது வகைர நமக்கு பொதுவாக அந்த நீரிழிவு நோய் தான் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னொரு வகையான நீரிழிவு நோய் என்னவென்றால் அந்த பாங்க்ரியாஸே ஒர்க் செய்யாது. மன்னிக்கிறோம், அந்த பாங்க்ரியாஸ் சரியா வேலை செய்து இன்சுலின் வெளியே வந்தா கூட செல்லுக்குள்ளே அது செல்லாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு செல்லும் அந்த இன்சுலின்ல இருக்கக்கூடிய தன்மைகளை வாங்கி கடத்தி தான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சர்க்கரை தன்மையை கடத்துகிறது. நிறைய விஷயங்களை உடல் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த வேலையை அதை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு குறைபாடு இருக்கும். இந்த மாதிரி ஒரு வகையான நீரிழிவு நோயும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி யாரும் இருக்க வேண்டாம். மகரிஷியோட அருளால, குரு அருளால, இறை அருளாலையும் அந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த பயிற்சிகளை முறையாக பயின்று நம்ம கணையத்துல சுரக்கக்கூடிய ஹார்மோனை சரியாக சுரக்க வைத்துக் கொள்வோம். இது ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை சரியாக பாதுகாக்கிறது. இந்த சுகர் இருக்கிறவங்களும் சரி, வருமுன் காப்போம் என்ற பாணியிலும் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்துல மாற்றம் ஏற்பட்டு நம்மளோட மருத்துவரே அந்த அளவை மாத்திரையை குறைச்சு நமக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை நிறைய பேருக்கு நடந்திருக்குது. நிறைய பேருக்கு அந்த மாற்றம் ஏற்பட்ட அனுபவங்களும் இருந்திருக்கு. அந்த வகையில நம்ம முதல்ல இருந்தே செய்ய தொடங்கிட்டோம்னா நம்ம வருமுன் காப்போம் என்கின்ற அடிப்படையிலே நமக்கு அந்த பிரச்சனைகளே இல்லாம உடம்புல டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக வேலை செய்வதற்காக இந்த குளுக்கோஸை பிரிச்சு, சாப்பாடை சரியாக பிரித்து, சத்து பொருளை வைத்து கொண்டு கழிவை மட்டுமே வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உடம்புக்குள்ளே நடக்கும். அந்த வகையிலே மணிப்பூரகம் என்கின்ற தவத்துல மனதுல தவம் வச்சு செய்யும் பொழுதும், இந்த மையத்தில் தவம் செய்யும் பொழுதும் புலன்களுக்கு அப்பாலான அறிவு, எக்ஸ்ட்ரோ சென்சரி பர்செப்ஷன் கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, மணிப்பூரகத்துல தவம் செய்யும் போது கிளேர்வாயன்ஸ் என்று சொல்லக்கூடிய பிறர் எண்ணத்தை அறிதல் என்று சொல்லக்கூடிய இன்னொருத்தருடைய மனதுல நினைக்கக்கூடிய விஷயத்தை கூட நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில இப்போ மகரிஷி எல்லாம் நம்ம மனசுல நினைச்சாலே மகரிஷிக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம எல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். தீய எண்ணங்கள் நினைச்சிட்டோம்னா மகரிஷிக்கு தெரிஞ்சு போயிடும். சோ அந்த வகையில மகரிஷி எல்லாம் மணிப்பூரகத்துல முழுமையாக தவம் செய்து அந்த புலன்களுக்கு அப்பாலான அறிவு அவங்களுக்கு அதிகமாக இருப்பதனால அவர்களால் எல்லாருடைய எண்ணத்தையும் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதற்காக அவர்கள் வருந்த மாட்டார்கள், நமக்கு அருளை மட்டுமே கொடுப்பார்கள். ஏன்னா மகான்களோட தொடர்பு நமக்கு கிடைக்கிற அந்த முக்கியமான விஷயமும் இந்த மணிப்பூரகத்துல தவம் செய்யும் போது நடக்கும். சூக்கும பயணம் என்று சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றதுக்கு இந்த மணிப்பூரக தவம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. மகரிஷியோட சிலபஸ்ல கூட ஒரு காலகட்டத்துல இருந்தது. மகரிஷி அது தேவையில்லைன்னு சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. நம்ம தான் இறைநிலையோடவே ஒன்றதற்கு கத்துக்கொண்டோமே, இனிமே நம்ம சூக்குமத்தை நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை என்று மகரிஷி அந்த சமயத்துல ஒரு காரணத்தை சொன்னாங்க. அந்த வகையில அதற்கான ஒரு ஆற்றலை, போதிய வெப்பத்தை உடலிலே கூட்டவும் இரத்த அழுத்தத்தை சமமாக்கவும் உதவி செய்யக்கூடியது இந்த மணிப்பூரக மையம். இதுல பாத்தீங்கன்னா மணிப்பூரகத்துல தவம் செய்து நம்ம எண்ணத்தை போட 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 பிறருடைய உதவியும் ஆதரவும் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. இது உண்மையான விஷயம். நல்ல தவம் செய்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஆகட்டும், இல்ல வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்பம், அதற்கு யாராவது தீர்வு சொல்ல மாட்டார்களா என்ற எண்ணத்தை மட்டும் விதைத்து விட்டால் போதும். அதற்கான பதில் வான்காந்தத்தில் பதிவு செய்யப்பட்டு தக்க மனிதர் மூலமாக நமக்கு அந்த உதவி கிடைக்கும். ஏனென்றால் தூர தரிசனமும் சித்துக்களும் மகரிஷி போன்ற மகான்களுடைய தொடர்பும் இந்த மணிப்பூரகத்தில் தவம் செய்யும் போது நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக அநாகதம் என்று சொல்லக்கூடிய 4வது மையம் நெஞ்சு குழிக்கு மேலே அமைந்துள்ளது. தொண்டையிலிருந்து 4 அங்குலம் கீழே, இன்னும் சரியா சொல்லணும்னா 2 மார்புகம் காம்புகளுக்கு சரியான நடுப்பாதத்தில் அமைந்துள்ளது அநாகத சக்கரம். இது பஞ்ச பௌதீக பிரிவுகளில் காற்றுக்குரிய இடம்.
இதை இருதய சக்கரம் என்று சொல்வார்கள். இதை நல்லியல்புகளின் இருப்பிடம் என்றும் ஆன்மீகம் சொல்லுகிறது. நல்ல குணங்களினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியது அநாகதம். அதனுடைய உளவியல் தன்மை. இப்போது உடலியல் தன்மைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய சுரப்பி தைமஸ் என்று சொல்லக்கூடிய சுரப்பி. இது உண்மையில் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது தீப்பெட்டி அளவில் இருக்குமா. அதற்கப்புறம் ஒரு வயது இளைய வயது கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி முதிய வயது வரும்போது ரொம்ப ரொம்ப சுருங்கி விடுமா. அதுவும் மன அழுத்தம் கவலை வருகின்ற போதெல்லாம் அந்த தைமஸ் சுரப்பி தன்னுடைய தன்மையிலிருந்து சுருங்க தொடங்கிவிடும். அப்படி சுருங்கும் போதெல்லாம் தைமோசினோட உற்பத்தி குறைந்து விடும். இந்த தைமோசின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனாலதான் இந்த செல்கள்ல இருக்கக்கூடிய லிம்போசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம் அது என்ன செய்யும்னா நோய் எதிர்ப்பு காவலன் என்று பெயர் சொல்லப்படுகிறது. உடம்புல இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனத்தை இந்த செல்களில் அதிகரிக்கக்கூடிய விஷயத்தை இந்த தைமோசின் செய்கிறது. அதனாலதான் பாக்குறோம் நம்ம இப்போ ஒரு வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு ஒரு ஒரு தைரியமின்மை, ஒரு நம்ம வாழறோமே அப்படிங்கிற எப்படி வாழ்வோம் என்கின்ற பயம், ஒரு பாதுகாப்பின்மை, இதெல்லாம் வருவதற்கு அதிகமான காரணம் இந்த தைமோசினுடைய சுரப்பு கம்மியாகிறதுனால்தான். ஏன்னா இயல்பாகவே முதுமை என்பது இயல்பு, நம்ம மாற்ற முடியாது, டிஃபால்ட்டா நமக்குள்ள இருக்கக்கூடியது ஏஜிங் ப்ராசஸ். அந்த ஏஜிங் ப்ராசஸ்னால உற்பத்தி குறைகிறது. இப்போ அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த அநாகதத்தில் தவம் செய்ய செய்ய அந்த தைமோசினுடைய சுரப்பு குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனெனில் நமக்கு மன அழுத்தம் வரப்போவதே இல்லை. கவலை என்பதையும் ஒழித்து விடுவோம். மனம் எப்போதும் நிறைவான நிலையில் இருக்கின்ற போது அது நல்லியல்புகளின் இருப்பிடமாகவே இருக்கும். அந்த இருதய சக்கரம் எப்போதும் நல்ல இயல்புகளோடு இருக்கும் போது அதனுடைய உற்பத்தி குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு உடலியல் தன்மை இந்த அநாகத மையத்தில். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப பயம், ஒரு படபடப்பு அதெல்லாம் வரும்போதுல அந்த இடத்துலதான் கை வச்சு பார்ப்போம் பாத்தீங்களா. அந்த இடத்துல கை வச்சுப்போம். அது நம்மை அறியாம நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். அப்ப அந்த இடம் தான் ஒரு பயம் ஏற்படும் பொழுது ஒரு அதிர்வை கொடுத்து அந்த ஹார்மோன் குறைகிறது. சோ அந்த வகையிலே நம்ம செய்யக்கூடிய பயிற்சி அந்த ஹார்மோனை அதிக அளவுல சுரப்பதற்கு வசதியாக இருக்கும். இதுல இருக்கக்கூடிய தவ பலன் மனோதிடம், செயல் ஆர்வம், தைரியம், நம்பிக்கை, திறமை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையே நமக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த திறமையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை இந்த பயிற்சி கொடுக்கும். இதற்கான ஒரு முழு உதாரணமா நான் என்னையே சொல்றேங்க. நான் ஒரு கிராமத்துலதான் இருந்து படிச்சு வந்திருக்கேன். அதனால பெரிய நகர விஷயங்கள்லாம் தெரியாது. வீட்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு வேணும் வேணாங்கிறத கூட நான் சொல்வதற்கு ஒரு உள்ளுக்குள்ளேயே மருகி ஒரு அமைதியாகவே இருப்பேன். அப்படிதான். ஆனா குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கைதான். ஆனா என்னன்னா வேண்டான்னு கூட சொல்ல மாட்டேன். அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களா பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு வேணும் வேணான்னு கூட சொல்ல தைரியம் இல்லாத இருந்த நான் இன்று பிரம்மஞானத்தையும் மகரிஷியோட கொடுத்ததையும் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு சென்னைக்குள்ள சென்னை டிராபிக்ல நான் இருசக்கர வாகனம் கற்றுக்கொண்டு ஓட்டி போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு எல்லாம் வரேன் எல்லா இடத்துக்கும். இதையே நான் உதாரணமாக சொல்கிறேன். எனக்குள்ளே என்ன திறமை இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்குள்ளே திறமையை காமித்த பெருமை இந்த தவமும் மகரிஷியும் தான். இந்த தவங்கள் எல்லாமே சேர்ந்து நம்மால செய்ய முடியுங்கிற மனோதிடத்தை கொடுத்தது. அப்ப அந்த ஊக்கம், நுட்பம், உறுதி. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தா இன்னைக்கு எனக்கு நல்லா படிச்சது பிஎஸ்சி மேத்ஸ் தான். ஆனா கம்ப்யூட்டர் மவுஸ் கூட தொட தெரியாதுங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே பேசுறது பவர் பாயிண்டா போட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு தான் உங்க கூட இன்னைக்கு இந்த சிந்தனை பகிர்வை கூட கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு நமக்குள்ளே அந்த தொழில்நுட்ப அறிவை கொடுத்த பெருமை எல்லாமே மகரிஷி என்கின்ற மகானுக்கு தான். அவர் கொடுத்த இந்த பயிற்சிகள் நமக்குள்ளே ஒரு தைரியத்தையும் வீரத்தையும் கொடுத்துருது. இதுலயும் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பர்செப்ஷன் என்று சொல்லக்கூடிய புலன்களுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மையம் விஷுப்தி என்று சொல்லக்கூடிய மையம். இது 5வது மையமாகும். இது கரெக்டா அமைந்துள்ள இடம் தொண்டைக்கு கீழே மிடற்று பகுதி. அந்த கரெக்டா அந்த 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 அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டை குழிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் அமைஞ்சிருக்கிறது.
இது பஞ்ச பௌதீக பிரிவுகளில் விண் என்று சொல்லக்கூடிய ஆகாசத்துக்கு மையமாக இருக்கிறது. இதை குரல் வளை சக்கரம் என்றும் சொல்கிறார்கள். இப்போ இதுல மூலமாக என்ன நல்ல விஷயங்கள்னா, மனதாலேயே தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இப்ப நம்ம மனதுல ஒன்று நினைச்சிருப்போங்க, அதற்கு சமமா அதை யார நினைச்சோமோ அவங்க போன் பண்ணுவாங்க. இல்ல யாரையாவது நினைப்போம், உடனே அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இல்ல ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னு நினைப்போம், நம்ம ஹஸ்பண்டோ இல்ல வீட்டுல இருக்க யாரோ அந்த பொருளை வாங்கிட்டு வருவாங்க. அதற்கு இந்த சக்கரம் ரொம்ப காரணமா இருக்கும். மற்ற கருமையங்களோடு தொடர்பு கொள்வதற்கான, ஏன்னா எல்லா கருமையங்களுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு இழையால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உயிர் மையம் என்பதுல தவம் செய்யும் பொழுது எண்ணங்களை வெளிப்படுத்துதல், படைப்பு ஆற்றல் வெளிப்படுதல், இது போன்ற பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த விசுக்தியினுடைய உளவியல் தன்மைகள். உடலியல் தன்மைகளாக நாம் பார்க்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய சுரப்பி தைராய்டு மற்றும் பாராதைராய்டு சுரப்பி. அந்த சுரப்பியிலிருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் தைராக்சின், ட்ரை அயோடோ தைரோனைன் என்று சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்கள் சுரக்கின்றன. இது ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி, எல்லாமே பவர் ஹவுஸ் தான். இது ரொம்ப முக்கியமா ஏன் சொல்றோம்னா, இது மெட்டபாலிசத்தை சரியா பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறது. செல்களினுடைய வளர்சிதை மாற்றத்தை பாதுகாக்கிறது. உடலில் உள்ள அயோடின் சக்தியை எடுத்துக்கொண்டு அதை உறுப்புகளுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய முக்கியமான வேலையை செய்யக்கூடியது தைராய்டு. அடுத்தது பாராதைராய்டு. இதற்கான கட்டளையை இது ஹைப்போதாலமஸ் என்று சொல்லக்கூடிய மூளையிலிருந்தும் பிட்யூட்டரிலிருந்தும் பெற்றுக்கொள்கிறது. இதுல சுரக்கக்கூடிய சுரப்பு கால்சிட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. அது உடல்ல கால்சியம், அந்த சுண்ணாம்பு சத்தை சமன் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. இது இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம். ஹைப்போ ஹைப்பர் என்று சொல்வார்கள். அதிகமாக சுரந்தால் அதனால் ஏற்படக்கூடிய உடல் குறைபாடுகள், குறைவாக சுரந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். இன்னைக்கு ஆராய்ச்சியினுடைய உச்சகட்டத்துல இன்னைக்கு எங்க பிரச்சனைனாலும் உடனே தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்கின்ற அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த சிறப்பான உடலியல் தன்மைகளை உடையது இந்த இதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள். வளர் மாற்றம் அனபாலிசம் மற்றும் சிதை மாற்றம், குளுக்கோஜன் ஆகும், குளுக்கோஜன் குளுக்கோஸ் ஆகும். அந்த மாதிரி வளர் மாற்றம் சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டபாலிசத்தை சரியா நடத்தக்கூடிய தன்மை இந்த இதுல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் செய்கிறது. இதுல உள்ள தவ பலன் என்னன்னா, ஆகாசம் பற்றிய அறிவு, பிரபஞ்ச இயக்க ரகசியங்கள், பேராதார அறிவோடு தொடர்பு, அறிவுக்கு சப்டில் ஃப்ரீக்வன்சி, அறிவுக்கு நுண்ணியக்கம் கிடைக்கிறது, உயிராற்றலுடைய செலவு குறைகிறது, மன நிறைவு, தகைமை, தாராள மனப்பான்மை, இதெல்லாம் கொடுப்பதற்கு இந்த விசுக்தி காரணம். இன்னும் ஒன்று, உணவு கொள்ளல் குறையும். இந்த விசுக்தியில தவம் செய்ய செய்ய உணவு கொள்ளல் குறையும். நாமளா குறைக்க வேண்டாம். இதுல அதிகமாக செய்யும் பொழுது இயல்பாகவே நம்முடைய உணவு கொள்ளல் குறையும். இதனுடைய தவ பலன்கள் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது ஆக்னை என்று சொல்லக்கூடிய 6வது மையம், புருவ மையம், நெற்றிக்கண் சக்கரம், ஆன்மீக கண் திறப்பதற்கான இடம். இங்கே இருக்கக்கூடிய சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. இது நாளமில்லாத சுரப்பிகளின் நடத்துனர், கண்டக்டர் ஆஃப் டக்ளஸ் கிளாண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது தனக்கான கட்டளையை ஹைப்போதாலமஸ்ல இருந்து தான் பெறுகிறது. எந்த நாளமில்லாத சுரப்பி சரியாக இயங்கலைனாலும் பிட்யூட்டரி போய் வேலை செஞ்சு அந்த சுரப்பியினுடைய இயக்கத்தை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை செய்கிறது. இது உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பியாக அமைந்துள்ளது. இது ஒரு 2 லோப்ஸா பிரிச்சிருக்குது, 2 இதழ்களால் பிரிக்கப்பட்டுள்ளது. 10 விதமான நாளமில்லாத நீரை சுரக்கிறது. இது தைராய்டினுடைய சுரப்பையும் சரி செய்கிறது. ஆக்னையினுடைய தவ பலன்கள் நமக்கு தெரியும். புறமனம், நுட்பம், வேகம், புலன்களுக்கான கட்டுப்பாடு, அறிவு கூர்மை, ஆகாமிய வினையிலிருந்து விடுதலை. அடுத்தது துரியத்தினுடைய தன்மைகளாக பிரம்மரந்திரம், சகசிராதாரம், இது இறைநிலைக்கான வாயில். இதெல்லாம் ஏன் வேகமா போறேன்னா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டதுதான். அதனால திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துதல் மட்டுமே. இங்கே இருக்கக்கூடிய சுரப்பி பீனியல் சுரப்பி. இது மன இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி. இதுல மன இயக்கம் உடல் இயக்கமாக மாறுகிறது. வான்காந்த ஆற்றலை நேரடியாக பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. இது கூம்பு வடிவத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் வான்காந்தத்தோடு நேரடியாக தொடர்பு வருவது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய ஹார்மோன் மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன். இது வெளிச்சம் மறைந்து இருள் சூடக்கூடிய நேரம் உற்பத்தி அதிகமாகிறது. ரொம்ப அதிகாலை
தொடங்கி அந்த சூரியன் உற்பத்தி உதயமாகும் போது உற்பத்தி குறைந்து விடுகிறது. குளிர்காலத்தில் உற்பத்தி அதிகம், கோடை காலத்தில் உற்பத்தி குறைவு. இதனால் தான் மனிதனுக்கு அந்த பருவ மாறுபாடுகளுக்கு ஏற்ப மனநிலையில் மாறுபாடு ஏற்படுவதற்கு காரணம் இதனுடைய உற்பத்தி மாற்றம் மட்டுமே. இங்கே தவம் செய்யும் பொழுது பிராரப்த வினை நீங்குகிறது, அறிவு பேரறிவாகிறது, மனம் ஆல்பா நிலையில் நிலைத்து நிற்கிறது, அகத்தாய்வுக்கு துணையாகிறது. அடுத்து பேரியக்க மண்டலம் 8வது மையம் மனம் விரிந்து ஒன்றி நிற்கிறது. 4 to 7 மன அலை சுழல் தீட்ட அலைக்கு செல்கிறது. இந்த பூமி சூரிய மண்டலத்தில் உள்ளது. பால்வெளி மண்டலம் கோடிக்கணக்கான மண்டலங்களின் தொகுப்பான இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மனதுக்குள்ளே நினைத்து பார்க்கக்கூடிய தவம் தான் இந்த பேரியக்க மண்டல தவம். அடுத்தது இறைநிலையோடு மனதை இணையக்கூடிய 9வது மையம் சுத்த வெளி. வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்கின்ற வளம் 4ம் ஒன்றிணைந்த அந்த பெரு வெளியோடு நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடிய அறிதுயில் நிலை, சப்டில் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. துரியம் பிளஸ் அதீதம். அதனால் துரியாதீதம் ஜீவன் பிரம்மத்தோடு இணையக்கூடிய ஐக்கிய முக்தி. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. டெல்டா அலையில 1 to 3 என்கின்ற சுழல் விரைவு கொடுக்கக்கூடிய ஒரு தவம். இந்த எல்லா தவமுமே நமக்கு கொடுக்கக்கூடியது அகத்தாய் குணநல பேரு, முழுமை பேரு அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தவம். அந்த துரியாதீதத்தில் மனம் வைத்து செய்யும் போது நமக்கு கிடைக்கிறது. இந்த எல்லா 9 மையங்களோடும் நம் மனதை இணைத்து தவம் செய்ய செய்ய உடலியல் மற்றும் உளவியல் நன்மைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்க பெறுகிறது. ஆசான் வழியிலே ஒவ்வொரு நாளும் தவமாய் தவம் இருப்போம். தவம் இருந்து உடலையும் மனதையும் முழுமை நோக்கிய பயணத்தில் செலுத்துவோம் என்று கூறி, பிரம்மஞானம் உலக மக்கள் அனைவருக்கும் உணர்வாக கிட்ட வேண்டும். போர் பகை பிணக்கின்றி மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு அருமையான சிந்தனை. அனைவருக்கும் இந்த 9 மைய தவத்தை விளக்கம், அதனுடன் பயன்கள் அனைத்தும் நன்றாக புரிந்திருக்கும், நன்றாக அறிந்திருப்பார்கள் நம்புகிறோம். யாராவதுக்கு கேள்வி இருந்தா அவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க நல்லா எனக்கு நல்லா சிறப்பான விளக்கம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. இது பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு அதுல இருந்து இவ்வளவு சயின்டிபிக்கா படிச்சிருக்கிறேன். பட் இவ்வளவு தெரியல. ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்றதுல பிரதீபையா இதை ரெக்கார்டு இருந்தா திரும்ப இன்னைக்கு அனுப்பிச்சு திரும்ப இன்னொரு கேட்கணும் போல் இருக்கு. கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. இதுல நீங்க நாளமில்லா சுரப்பின்னு சொன்னீங்க, எல்லாமே டாக்டர்ஸ்லாம். சரிங்க. அப்போ அதனுடைய அது எப்படி ஒர்க் ஆகுது? அதே மாதிரி அப்ப நாளம் உள்ள சுரப்பின்னா அது என்ன, அது எந்த மாதிரி டக்லெஸ் வித் டக்டோட இருக்குமா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் கொஞ்சம் அப்படிங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. இது மன்னிக்கணும், இந்த நாளமில்லாத சுரப்பிகள் இதை எடுத்துக்கிட்டு நான் இதற்கான ஆராய்ச்சி செய்வதற்கு காரணம் இந்த உடல்ல இருக்கக்கூடிய 7 மையங்களோட தான். சரிங்களா? அதனால நான் எங்க ரிலேட்டிவ் டாக்டர் கிட்ட கொடுத்து அதற்கு உண்டான விஷயங்களை எடுத்து கொடுக்க சொன்னேன். அவங்களோட துணையோட தான் நான் இதை தயார் பண்ணினேன். ஆனா இப்போ எனக்குள்ள நீங்க ஒரு கேள்வி தோண்டிருக்கீங்க. டக்லெஸ் மாதிரி நாளம் உள்ள சுரப்பி உடம்புல இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம சயின்ஸ்ல படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்கய்யா. பாக்கலாங்கய்யா, நான் யாருக்கு மூலமாவது இதற்கான விடையை கேட்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க ஐயா. நானுமே படிச்சப்போ நான் இது எல்லாமே பாடி பார்ட் பிசியாலஜி சைக்காலஜி படிச்சேன். சரி, அனாட்டமி படிச்சேன். பட் அந்த டைம்ல எப்பவுமே எல்லா டைமுமே இந்த டக்லெஸ் கிளாண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதை பவர் ஹவுஸ் மாதிரி சொல்றாங்க இல்லைங்கய்யா. அதாவது அந்த உறுப்புகள்ல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்போது அந்த செல்களுக்கு அத்தனைக்கும் ஜீவகாந்தம் சரியா பரிமாறுறதுக்காக, அதை அழுத்தம் குறையாம இருக்கிறதுக்காக அந்த மின்மாற்றிகள் போல உறுப்புகளோட கனெக்ட் ஆயிருக்குது இந்த நாளமில்லாத சுரப்பிகள். அதுல இருந்து இருக்க ஹார்மோன்ஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு, அது கனெக்ட் ஆகல. அதனாலதான் அதை நாளமில்லாத சுரப்பின்னு சொல்றாங்க போல இருக்குது. இது நம்ம மருத்துவம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க ஐயா? மன்னிக்கவும், எனக்கு தெரியலைங்க.
கண்டிப்பாங்கம்மா. அதுல வந்து அது டக்லெஸ்னா அது அப்ப வந்து ஒவ்வொரு டைம் சுரந்துட்டு அப்படியே விட்டுருங்களா, அல்லது கொண்டு போய் பாடியில கொண்டு போய் டக்டாட்டா ஒரு மாதிரி டியூப்னு நான் இமேஜின் பண்றேன். ஒரு சரி பைப் மாதிரி கொண்டு விடுறதுக்கு பேர் தான் டக்கு. இது வந்து சரி டக்லெஸ்னா அது அந்த இடத்துல வந்து சுரந்துட்டு அப்படியே விட்டுரும் போல் இருக்குது பாடியில. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தைராய்டு அல்லது ம் பிட்யூட்டரி அப்படின்னா அந்த அங்க வந்து சுரந்து அப்படியே விட்டுரும் போல் இருக்கு. அதுல இருந்து அப்படியே பாடி ஃபுல்லா பரவும் போல் இருக்கு. அப்படிதான் கரெக்டுங்கய்யா கரெக்டுங்க அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம ரத்தத்துல இருந்து சாரி இதயத்தை வந்து நாளம் இல்லாததுன்னு சொல்றது இல்லை. ஏன்னா இதயத்துல இருந்து ரத்தம் குழாய்கள் வழியா தான் எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. ஆனா இதுல வந்து குழாய்கள் மூலமாக இந்த ஹார்மோன்கள் போவதில்லை. அதுல இருந்து வெளிப்படுற ஹார்மோன்கள் செல்களுக்குள்ளே சென்று தன்மைகளை எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்குது. அதனால இதை வந்து நாளமில்லாத நீங்க சொன்ன மாதிரி டக்லெஸ் கிளான்ஸ் அதனால சொல்லலாம். டைரக்டா ஒவ்வொரு உறுப்பும் நாளமில்லாத சுரப்பியோடு கனெக்ட் ஆகாம அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஹார்மோன்ஸ் மட்டுமே செல்களின் வழியாக உறுப்புகளுக்கு கொண்டு சேர்க்கின்றதுங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, சப்போஸ் இதுல வந்து இந்த மாதிரி சுரக்கிறப்ப வந்து சப்போஸ் இப்ப வந்து பிட்யூட்டரின்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து வந்து அந்த அந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா? ஏன்னா இப்ப தலையில வந்து பிட்யூட்டரியினுடைய இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, பீனியல் இருக்கு. அப்ப வந்து அங்க சுரக்கனுடைய அந்த ஹார்மோனுடைய அல்லது என்சைமுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாகும், கால் விரலினுடைய நுனியில வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்குமா? அது எப்படி வந்து அது பரவுது அப்படின்ற மாதிரி அது தெரிஞ்சதுன்னா அதே எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து. ஐயா அதாவது உடல் முழுவதும் செல்களால இணைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா ஐயா? எல்லா ஒவ்வொரு உறுப்புகளும் செல்களினுடைய தொகுப்பு தான் திசுக்களுடைய தொகுப்புகள் தான் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க பருவுடலை பத்தி சொல்லும் பொழுது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஹார்மோனும் எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் அந்த ஆற்றலை எடுத்து போயிட்டு தான் இருக்கணும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி பிட்யூட்டரியில டவம் பண்ணும்போது கால் நுனியில கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மின்மாற்றிகள் அதுக்குதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றாங்க மகரிஷி. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு டைமுக்கு வந்து போயிட்டே இருக்கிறப்போ அது எப்படி வந்து அந்த பேலன்ஸ் பண்ணதுன்றது எப்படி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத நான் வந்து கொஞ்சம் அது இறைவனுடைய தன்மைங்க. இப்ப நமக்கே தெரியாதுங்கய்யா. இப்ப அதையும் மீறி நம்ம ஹார்மோன்கள்ல குறைச்சு இன்னைக்கு டிசீஸ் வாங்கிக்கிறோம் இல்லைங்களா? இயல்பாகவே எவ்வளவு சப்ஸ்டியூட் இருக்கு பாருங்க உள்ள. இப்போ இந்த இது பேங்க்ரியாஸ் ஒர்க் பண்ணலைன்னா பீனியல் கிளாண்டு போய் அங்க ஒர்க் பண்ணி இன்சுலினை சுரக்க வைக்குமா. இது இயற்கையாக உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை. அதையும் தாண்டி நம்ம இன்சுலினை சுரக்க வைக்காம பண்ணிடுறோம் நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறைகள்னால. அப்போ இயற்கையாகவே உள்ள இருக்கக்கூடிய தன்மை இந்த 7 நாளமில்லாத சுரப்பிகளும் உடல் முழுவதும் சரியாக பராமரிக்குது. ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமாகவோ ஒரு இடத்துல அழுத்தம் கம்மியாகவோ இருந்ததுன்னா அதை மின்மாற்றிகள்னு சொல்ல மாட்டாங்க மகிழ்ச்சி. டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா அது அழுத்தம் சரியா தானங்க கொண்டு போய் கொடுக்கும். பாடியில ஒவ்வொரு இடத்துலயும் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதான் இந்த 7மே டிரான்ஸ்ஃபார்மருங்கய்யா. 7மே டிரான்ஸ்ஃபார்மர். அந்தந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு இப்ப எல்லாமே இப்ப மணிப்பூரகம் வந்து பாத்தீங்கன்னா பித்த நீர் அதைத்தான் வந்து வேலை செய்யுது. அதே மாதிரி அட்ரினலும் அதே மாதிரி தான். ஒவ்வொன்றும் அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு உண்டான பாதுகாப்பை மட்டும் பார்த்துக்குது. அப்ப அந்த கிட்டக்க இருக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அந்த அந்த நாளமில்லாத சுரப்பி உதவி செய்யுது. இது என்னுடைய அனுமானம் இல்லையா? இதுதான். இது இன்னும் நம்ம நல்ல நீங்க சொன்ன மாதிரி இன்னும் அந்த அனாட்டமி தெரிஞ்ச அவங்க கிட்ட கேட்டோம்னா இன்னும் நமக்கு சரியான விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. கண்டிப்பாங்க. ஏன்னா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து இந்த இடத்துல கொண்டு போய் இங்க அமைச்சுக்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் பீனியல் கிளாண்டோ தைராய்டோ அல்லது வந்து நீ சொல்ல மாட்ட பிட்யூட்டரியோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அந்த ஏரியாவுக்கான உறுப்புகளுக்கு ரொம்ப தேவையா இருந்திருக்கு. அதனாலதான் அங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க. சப்போஸ் அப்படிதான் இருக்கும் ஐயா. பேங்க்ரியாஸ் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அங்க வந்து ரொம்ப ஜீரண அடிக்க பக்கமா தேவை, வயிற்றுக்கு தேவை, உடனே அதனால வந்து பக்கமா அங்க இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. அனுமானம். பட் அதுதான் அப்படித்தானான்னு தெரியல. அதே சமயத்துல வந்து 7மே வந்து இன்ட்ரோ ஒர்க்கான்னு தெரியல எனக்கு. அந்த ஒவ்வொரு இந்த டக்டஸ் கிளாண்ட் எல்லாமே உன்னோட ஒண்ணு வந்து இதுல இருந்து இதுக்கு அதுக்கு அடுத்தது சப்போஸ் இப்ப பிட்யூட்டரியில இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அட்ரினலின் நான் அட்ரினலின் வருது அப்படின்னா சாரி பிட்யூட்டரியில இருந்து வராது. பிட்யூட்டரி வில் ஹெல்ப்
pancreas to stimulate insulin. அதுதான் அப்படிதான் சொல்றாங்க. பிட்யூட்டரி டைரக்டா வந்து இன்சுலினை சுரக்காது. பிட்யூட்டரி will help. ஆமா, அது வந்து என்ன ஒண்ணு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்களா பிட்யூட்டரி? ஆமா ஆமா, பிட்யூட்டரி ஏன்னா உடல் இயக்கத்திற்கு ஒரு நடத்துனர்னு சொல்றாங்கல்ல, அதுதான் தலைமை சுரப்பி. அது இட்ஸ் மோர் பவர்ஃபுல். இட் கெட்ஸ் கமாண்ட் ஃப்ரம் ஹைபோதாலமஸ் சொல்றாங்க. மூளையிலிருந்து கிடைச்ச உடனே இப்ப நீங்க சொன்ன மாதிரி அட்ரினல் வேலை செய்யலைன்னா கூட அந்த மூளையோட கட்டளையினால உடனே பீனியல் வந்து பிட்யூட்டரி வந்து வேலை செய்யும். அதுக்கு சப்ஸ்டியூட்டா வேலை செய்யுமே ஒழிய அந்த இடத்துலயே சுரக்காது. இதெல்லாம் நம்மளா ஒரு அனுமானத்துல நம்ம மகரிஷி கொடுத்திருக்க அறிவுரை வச்சு நம்ம கத்துக்கிறது ஐயா. அதை வச்சு நம்மளா ஒரு யூகத்துல சொல்றதுதான். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா சிவகாமி பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ ஏதாவது இப்ப நமக்கு இஷ்யூஸ் இருந்தது, இப்ப டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கு, இப்ப மணிப்பூரகத்துல வந்து அதுல கொஞ்ச நேரம் நம்ம ஜாஸ்தியா தவம் பண்ணா அந்த இஷ்யூஸ் சால்வ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம எவ்வளவு நேரம் அதுல தவம் பண்ணணுமா? அதாவது மற்ற எந்த மையத்துக்கும் அந்த டைம் லிமிட் சொல்லல ஐயன் சுவாமிஜி. சரியா? நம்ம இஷ்டம், நம்ம எவ்வளவு நேரம் வேணா பண்ணலாம், நம்மளோட இதை பொறுத்தது. சரிங்களா? ஆனா ரொம்ப ரொம்ப பண்ணும்போது உடல்ல சூடு அதிகமாகும், அந்த மாதிரி வராம பாத்துக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ அப்ப இதுல மட்டும் சுவாதிஷ்டானம் மட்டும் 2 நிமிஷத்துக்கு மேல வேணாம். சரிங்களா? சுவாதிஷ்டானம் மட்டும் 2 நிமிஷம். நீங்க சொன்ன மாதிரி பேங்க்ரியாஸ்ல இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம். இப்ப நானும் அந்த மாதிரி பண்ணுவேன், ஆஃப் பண்ணிடுவேன். கேசட், மகரிஷியோட கேசட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மணிப்பூரகத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போவோம். இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான்மா. அந்த வயிற்றுல ப்ராப்ளம் வரும்போது நம்ம உணவில் அளவு முறை, காய்கல்பம், உடற்பயிற்சி, தவம் எல்லாம் செய்யும் போது ஒவ்வொன்றும் 25% நமக்கு நன்மை கொடுத்தா கூட 100% நமக்கு சரியாயிடும். சரிங்கம்மா. சரிங்களா? ஆனா எல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது சரியாயிடும். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வேற ஏதாவது ஒண்ணு இருந்த கேள்விகள்? வாழ்க வளமுடன் கோதியம்மா. மிக சிறப்பாக சொன்னீங்கம்மா. நல்லது ஐயா சொன்னது. இதுல நான் புக்கு பார்த்தேன். சரிப்பா. பிட்யூட்டரியும் நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே அருமையா இருக்குங்கம்மா, சிறப்பா இருக்கு. நீங்க அந்த ஆனா ஐயா சொன்னது டக்லஸ் கிளாண்டு இப்ப 4 முள்ள சுரப்பி வேற இருக்கா அப்படின்ற மாதிரி உண்மை. எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு ஐயா. போய் பார்க்கணும், கூகுள்ல தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் இருக்கா. அந்த மாதிரி எதுவும் நம்ம கேள்விப்பட்டது இல்லை. படிக்கவே இல்லை. 4 மில்லா சிறப்பின்னு சொல்லுவாங்க. மற்றபடி அது அனாட்டமி தெரிஞ்சவங்க, டாக்டர்ஸ், யாராவது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல விவரமா தெரியும். ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களோட இப்ப என்னோட டாக்டர், அதனால இதுதான் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்குவேன் நான். நான் சொன்னது அத்தனையும் அவகிட்ட கேட்டு, இது கிராஸ் வெரிஃபிகேஷன் இல்ல, இன்னொரு நான் சொல்றது கரெக்டா இல்லம்மா கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சொல்லி அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டேன் ஒழிய கேள்வி கேட்க தோணல. நாளமுள்ள சுரப்பின்னு இருக்கு ஏதாவது ஐயா நல்லா தூண்டி விட்டுருக்காங்க. ஆமா, கண்டிப்பா இது அடுத்தது இந்த கேள்வி சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கப்பா. மடை திறந்த வெள்ளம் போல மலம். நானும் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணிட்டேன். டான்ஸே இல்ல. கண்டிப்பா அந்த ஐயா சொன்ன மாதிரி ஐயா பிரதீப் ஐயா வந்து இதோட ரெக்கார்ட் போடுவாங்க, ஆடியோ எடுத்து. நம்ம இன்னொரு தடவை முழுக்க கேட்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஆதாரங்கள்ல இருந்து மேல எழும்பி அப்படியே மேல்நிலை தவங்கள் பொறுத்துக்கு உங்களோட விளக்கங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. ஒரே ஒரு இது மட்டும், அந்த ரெயின்போ கலர்ஸ் அது வந்து சக்கராசோட தொடர்புடையது சொன்னீங்க. அதோட எங்க அதை பத்தி தெரிஞ்சுட்டீங்கன்னு? நான் இதுலதான் கூகுள்ல தான் பார்த்தேன். சக்கராசோட அந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்றதுக்காக நான் நிறைய எடுத்தேன். நிறைய பேரோட அந்த இதெல்லாம் சயின்டிபிக்கா அப்புறம் விஞ்ஞான விஷயமா அப்படியே பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு கோலம் எல்லாம் கூட இருக்குது. அதுக்கு சக்கரத்துக்குன்னு ஒரு கோலம் இருக்கு ஒவ்வொரு மையத்துக்கும். அது தெரியும், அது நான் பாத்துருக்கேன். அந்த இதழ்களை இதழ்களை ஆமா சக்கரங்கள் போட்டு அதுல வந்து அதுக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் அந்த மாதிரி நீங்க சொல்றது தனித்தனி விஜிஆர் அந்த கலர்ஸ் அது வந்து நமக்கு ஆதாரம் கூட தொடர்புடையது. எனக்கு புது தகவலா இருந்தது. எனக்கு
இல்லம்மா இருக்கு வயலட் ஏன்னா நான் அத இல்லன்னு சொல்லல நானு, எனக்கு இது வரைக்கும் தெரியல, தெரிஞ்சுட்டேன்னு சொல்றேன். இல்ல இப்ப மூலாதாரம்ல இருந்து அந்த மேல வர சக்கரா வரைக்கும் அந்த கலர் மேல வயலட், மேல துரியம் வயலட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா அந்த மாதிரி தான் வரும் மேல. முன்னோர்கள் அந்த இயற்கையோட நமக்கு எப்படி அது உடல் கூறுகளோட எப்படி இணைஞ்சிருக்கு, இதை வந்து சயின்ஸால இதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தத்துவ சுரங்கம், தத்துவ ஆராய்ச்சியில வந்து ரொம்ப மிகப்பெரிய பெரிய பிரமிப்பா இருக்கு இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது. ஆச்சரியமா இருக்கு. இறைநிலையின் அந்த திருவிளையாடல் ரொம்ப அருமையா இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். இல்ல இது வந்து நிறைய பேர் வந்து அவரவர்களுடைய கலையின் மூலமாகவே அச்சீவ் பண்ணிருக்காங்க. இப்போ தியாகையர் எடுத்துக்கோங்க, இல்ல MS சுப்புலட்சுமி அம்மா, நமக்கு தெரிஞ்சு அவங்க முகத்துல வந்து இறைவனை பார்த்த ஒரு கனிவு இருக்கும் தெரியுமா பாடம். அவரோகணம் சொல்லும் போதெல்லாம் அவங்க உடம்புக்குள்ள அந்த கிளான்ஸ் ஸ்டிமுலேட் ஆயிட்டே இருந்திருக்கும். அவ்வளவு அந்த முகம், அவங்களோட அந்த தெய்வீக முகம் பாத்திருக்கீங்களாமா? ஏன்னா இது நீங்க சொல்றது கரெக்ட். அந்த சவுண்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுல வந்து நான் ஒரு ஆராய்ச்சியா எடுத்து உங்களுக்கு மூலமா நான் தெளிவு தெரிஞ்சுக்கிறேன். நாங்க இன்னொரு அமைப்பு பாக்கலான்ட்டு போயினப்ப அவங்களோட யோக முறை வந்து ஃபுல்லா வாய் வழியா வால்யூமை ஏற்றி இறக்கிதான் அவங்க யோக முறை. அது நான் பார்த்தேன் அவங்க பயிற்சி பண்றத. புதுசா இருக்க சவுண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி நான் விசாரிச்சிருந்தப்போ அவங்க சக்கரம் ஓபன் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இல்லம்மா அது வந்து நான் சொன்னேன் என்னோட பாட்டு கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லி அவங்க செக் பண்ணாங்க. இத சாப்பாசா சொல்லுவாங்கல்ல, நீங்க எங்க போய் பாட்டு கத்துக்கும் போது முதல்ல எதை சொல்லுவாங்க, அந்த அதான சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டா நிக்கும் அந்தந்த இடத்துல. மூலாதாரத்துல வச்சு கீழ் சா சொல்லணும், மேல் சா சொல்லும் போது துரியத்துக்கு போகணும் மனசு. அவங்களும் இது எங்க மன்றங்கள்ல பேராசிரியர்கள் வகுப்புல நான் கேட்டிருக்கேன். தண்ணி நம்ம வந்து கவனிச்சு குடிச்சோம்னா தண்ணிய வந்து, அதாவது அப்படியே மிடரா முழுங்காம கடிச்சு தண்ணிய முழுங்கும் பொழுது கவனிச்சோம்னா அது தண்ணி வந்து விசுப்திக்கு போகும். ஃபர்ஸ்ட் அது விசுப்தில இருந்து நேரா வந்து அநாகதத்துக்கு போகும். அநாகதத்துல இருந்து மணிப்பூரகம் அது நல்ல ஃபுல்லா மூலாதாரம் வரைக்கும் இறங்குறது தெரியும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சக்கராஸ் தான் அதுக்கு வந்து அதோட ஓபன் கேட், அந்த இது சப் கேட் மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா அந்த நடுவுல டிராவல் வந்து தெரியாது. அதை குடிச்சு முழுங்கி பார்த்தா எல்லாருக்குமே இது ஒரு அனுபவம் கிடைக்கும். அது தண்ணி முழுங்கும் போதே ஃபர்ஸ்ட் அந்த சில் வாட்டரோ இல்ல ஜென்ரலா சில் வாட்டர் தான் பார்ப்போம். ஃப்ரிட்ஜ் தண்ணி இல்ல, சாதாரணமா தண்ணி குடிக்கும் பொழுது அது இப்படி முழுங்கும் போது தொண்டையில விசுப்தி டச் ஆகும். விசுப்திக்கு அப்புறம் நேரா வந்து தான் இறங்கும். அந்த ஸ்பரிசம், அந்த நீர் வந்து ஸ்பரிசிக்கிறது அந்த சக்கராஸ்ல டச் ஆகுது, நல்லா ஃபீல் பண்ணலாம். அது நான் கூட கவனிச்சிருக்கேன். ஏன்னா சில சமயம் துரியம் இறங்கல, தவத்தை முடிச்சு கூட துரிய இறங்கல, துரிய கடல் அதிகமா இருக்கு, தலை பாரமா இருக்கும்போது இது மாதிரி தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. இப்ப மண்டலத்துல தண்ணி கடிச்சு முழுங்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கவனிச்சோம்னா அது ஒரு சக்கராசு வழியா டச் பண்ணி கீழே இறங்கும். அப்ப அப்படியே அந்த ஆற்றலும் இறங்கிடும். சோ அது வந்து கவனிச்சிருக்கோம். அது நன்றிமா, அற்புதமான நன்றிமா. நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா ஒவ்வொரு லைனையும் அழகா அனுபவிச்சு நாங்களும் அனுபவிக்க வச்சு அழகா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. நான் இளங்கோ, மதுரையில இருந்து. சொல்லுங்க ஐயா. அப்படியே ஆழ்ந்து உள்ள போயிட்டோம்மா. என்ன அருமையான கருத்துக்கள். அதுல ஒவ்வொரு வார்த்தையிலயும் உங்களுடைய உழைப்பு தெரியுதுமா. நிறைய நம்ம 9 மைய தவம்னா நானு நம்மளுடைய சக்கராஸ் மட்டும்தான் பேசுவீங்கன்னு நினைச்சேன். அதுல உளவியல்னு பிரிச்சு என்ன அருமையா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுமா. இவ்வளவு விஷயங்கள் இருக்கா நம்ம உடம்புல, அதெல்லாம் உங்க மூலம் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான உண்மைகளை நீங்க சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றிங்கய்யா. எல்லாம் குரு கொடுத்ததாங்கய்யா. எடுத்தீங்கன்றது எனக்கு தெரியல. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள். இன்னைக்கு நான் வந்து உடலியல் தன்மைகள் நம்ம மகரிஷியோட புத்தகத்துல இருந்து தாங்கய்யா, வேற ஒன்னும் எங்கேயுமே இல்ல. உடலியல் தன்மைகள், உளவியல் தன்மைகள், உடலியல் தன்மைகள். நான் சொன்னேன் இல்லையா, நான் டாக்டர் அவங்க ஒருத்தர்கிட்ட எழுதி அவங்க கிட்ட உட்கார்ந்து அவங்கள காமிக்க சொல்லி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஐயா. அதை வச்சு நான் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணேன். அத்தனையும் அருமையா மனசுல வச்சுட்டு அவ்வளவு விளக்கமா
எங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி சொல்லி நான் பக்கத்துல பாத்துக்கிட்டு சொல்றேங்கய்யா. நான் மனசுல வச்சுக்கிட்டு இல்ல, நான் முன்னாடி பவர் பாயிண்ட் ஸ்லைடு வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஏன்னா கரெக்டா சொல்லணும். சொன்னாலுமே தொடர்ச்சியா இவ்வளவு அருமையா உங்களுடைய சேவை இன்னும் தொடரணும். மகரிஷியோட அருள்னால எல்லாருக்கும் இந்த உங்களுடைய கருத்துக்கள் போய் சேரணும்மா. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நான் சுப்புலட்சுமி அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு பேசுனது ரொம்ப அருமையா பேசுனீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஆலியார்ல ஏற்கனவே நம்ம ஆலியார்ல ரூம்ல தங்கி இருந்திருக்கோம், தெரியுதா உங்களுக்கு? சுப்புலட்சுமி அம்மா, அம்மா சொல்லுங்க சொல்லுங்க. ஞாபகம் நான் இப்போ சிகாகோல இருக்கேன்ப்பா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நான் நீங்க பேசினதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் நினைச்சேன், நீங்க தான் பேசிருக்கீங்க. நல்லா பேசுறீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க இந்த டக்லஸ் கிளான்ஸ் இப்ப செந்தில் ஐயா அவங்க மெசேஜ் எனக்கு போட்டிருக்காங்க. அது அவங்களையே பேச சொல்லலாம் அப்படின்னு. ஐயா உங்க ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா, எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்குங்களே. செந்தில் ஐயா, பிரதீப் ஐயா அவங்களோட ஆடியோ கூகுள் இருந்து எடுத்துங்கம்மா. பேரலா நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது தமிழ்லயும் சர்ச் பண்ணிருக்கேன், தமிழ்ல கிடைச்சனால எடுத்து போடுறேங்கம்மா. சரிங்கய்யா, சரிங்கய்யா, கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. தமிழ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேங்கம்மா, தமிழ்ல கிடைச்சனால எடுத்து மெசேஜ் நன்றிங்க. நீங்க அந்த சிகாகோ குரூப்ல இருந்தீங்கன்னா அதை போட்டுருங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோங்கய்யா. நான் பேசுறதுல எதுவும் எதிர்மறை கருத்து இல்லைங்கய்யா? இல்லைங்கம்மா. என்னால வேகமா படிக்க முடியல உங்களோட மெசேஜ. எனக்குள்ள ஒரு பயம், ஏன்னா நான் அதுக்குதான் 4 தடவை உறுதி செஞ்சுக்கிட்டு தான் நான் அதுல டைப் பண்ணேன். அதனால கேட்டேங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். பிரதீபையா முடிச்சுக்கலாம் உங்க டைம். அம்மா நீங்க சான்ஸே இல்ல. நிறைய நாங்க படிச்சோம், உடலியல் தன்மை உளவியல் தன்மை ரெண்டுமே சேர்த்துதான் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டி டிப்ளமா பண்ணும்போது. சோ அதுல எல்லாமே டீடைல்டா கொடுத்திருந்தாங்க. அது இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா நிறைய சொன்னீங்கம்மா. அது கதான் நான் சொன்னேன்ல, அவங்க அனாட்டமி உங்க மருமக வேற டாக்டர் வேற சொல்லிருக்கீங்க. அவங்கிட்ட உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஆக்சுவலி நாத்தனார் வீட்டுக்காரு அவங்களும் ஆன்மீகத்துல இருக்காங்க, அதனால எனக்கு அவங்களால நல்லா ஹெல்ப் பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவலி. நல்லா எனக்கு கொடுத்தாங்க வார்த்தைகள் எல்லாருமே. உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் ஸ்மிதா மருமகிட்டையும் அதை கன்ஃபார்ம் பண்ணி இப்பதான் சமீபத்துல கேட்டேன். எல்லாம் இன்னும் கொஞ்சம் அவன் 2-3 இது சொன்னான். இந்த 2 இன்சுலின் அவங்க சொன்னாங்க, 2 டைப் ஆஃப் நீரிழிவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. பிரதீபையா முடிச்சுக்கலாங்க ஐயா, நீங்க ஆல்ரெடி டைம் லேப்ஸ் ஆயிடுச்சு, சாரி. வாழ்க வளமுடன். ஒன்னும் இல்லைங்கம்மா, எல்லாத்துக்கும் தெளிவா. இல்ல நீங்க ஆல்ரெடி சொன்ன டயத்தை விட நான் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டேன். இல்லைங்கம்மா எல்லாத்துக்கும் தெளிவு. எல்லாத்துக்கும் ஒரு மனநிறைவா இருக்கும்போது ஒரு 5-10 நிமிஷம் நம்ம முடிச்சது இல்லைங்கம்மா. சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாங்க ஐயா. ஆமாங்கம்மா. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் இது பண்ணிட்டு வாழ்த்துக்கலாமா. எல்லாரும் துரிய நிராகத்தில் நம்ம கோதை அம்மாவை வாழ்த்துப்போம். இன்று அற்புதமான ஒரு நற்சிந்தனை வழங்கிய கோதை கோவிந்தராஜன் அம்மா அருள்மொழி பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களுடைய குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களுடைய தொழில் வளம் வாழ்க, அவர்களுடைய அருட்தொண்டு ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் உயர வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அத்துடன் இத்தவத்தையும் கலந்து கொண்ட இருபால் மெய் அன்பர்களுடைய அவர்களுடைய உடல் நலம், குடும்ப நலம், அவர்களுடைய தொழில் வளம், ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் உயர வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஒரே அறிவிப்பு. இதனை தொடர்ந்து இன்று காலை சிகாகோ நேரப்படி 9:15 இருந்து 12 வரைக்கும் காயகல்ப வகுப்பு பென்டன்வில் தவ மையத்தில் நேரடியாக நடைபெறும். மற்ற அனைத்து இடங்களிலும் ஜூம் மூலம் இதே ஜூம்ல கலந்து கொள்ளலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், அனைவரும் புதிதாக சேரும் அன்பர்கள் சிகாகோ லிங்க்ல போயிட்டு அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்றது எங்களுக்கு உதவியா இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு இத்தனை நேரமாக பொறுமையாக நம்மை வழிநடத்தி தொகுத்து வழங்கிய அருள்நிதி பிரதீப் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம்.